கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் எல்லாமே சம்பாரிச்சு கொடுத்துட்றேன் மச்சான் வாங்கி. ஐயோ, அழுதுட்டே இருக்கீங்களே, பார்க்கவே சங்கடமா இருக்கு. இப்படி ஒரு ஆம்பளை அழுதுட்டே இருக்கலாமா? நான் தான் ஓகே போனா போட்டுன்னு இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. அழுகாம எப்படி மச்சான் இருக்க முடியும்? என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சாம்ல? மாமா. அழுகாத சோனி. மச்சான் அங்க இருந்து வந்தோம்லடா, வந்த உடனே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை தெரியுமா? அப்படியே பீரோல உடைச்சு வச்சிருக்கானு. எப்படிடா? யாருன்னு கொஞ்சம் உன்னால கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் யாரு என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதா உன்னால? கண்டு பிடிச்சிடலாமா? ஏண்டா அமைதியா வீட்ல இருந்து என்ன அர்த்தம்? சரவணன் வாங்க. வரேன் மச்சான். நான் தான் ரொம்ப நேரமா அழாதீங்க, சரி வீடுங்க போனா போயிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லிட்டேன் மச்சான். ஆனா அருண் மச்சான் கேட்கறதாவே இல்லை. எவ்வளவுதான் சொல்றது நான்? அம்ஜு கூட என் நகை போனா போதுனே விடுனேன்னு தான் சொல்றா. ஆனா அவங்க கேட்காம அழுதுட்டே இருக்காங்க. எனக்கு அழுக அழுக ரொம்ப சங்கடமா இருக்கு வேற. அதான் சரவணனும் அஞ்சு சொல்றாங்கல்லடா, சரி வேணா வீடு அப்படின்னு. மீறியும் ஏன்டா அழுதுட்டே இருக்க லூசு பைய மாதிரி? விட்டு தான் தொலையேன். அவங்களே சொல்லும்போது அப்புறம் என்ன கவலை உனக்கு? சரி வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அருணு மச்சாவை கண்டுபிடிப்பாங்க. ஆ, இங்க அக்கம் பக்கத்துல ஒரு கேமரா கூட இல்லடா. எப்படிடா கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றதுன்னு புரியல மச்சான். ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமே இருக்க கூடாதுல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி நம்ம போலாமா? போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோமா மச்சான்? மாமா, அருண் கூட போயிட்டு வாங்க. பயமா இருக்கு எனக்கு. என்னோடதா இருந்தா போனா போகுதுன்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனா என்னோடது கிடையாது. அஞ்சுவோட நகல்ல. இருக்கட்டும்மா, உன்னோடதா இருந்தா மட்டும் 50 பவுனுங்கிறது இப்போ எத்தனை லட்சம் தெரியுமா? அதனால உன்னோடதா இருந்தா மட்டும் அப்படியே விட்டுறலாமா என்ன? உன்னோடதா இருந்தாலும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், அஞ்சுவோடதா இருந்தாலும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். என்ன ஒன்று, அடுத்தவங்களோட நகையே அப்படின்னு நமக்குள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அஞ்சு, கவலைப்படாத அஞ்சு, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதான் நான் சொல்றேன் அண்ணங்கிட்ட. எனக்கு கண்டுபிடிச்சு தராட்டியும் கூட பரவாயில்ல. நகை போனா போகுது. என் அண்ணன் அழாம இருந்தா ரைட்டு. சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. அப்புறம் என்னடா உனக்கு? இவ்வளோ தூரம் அஞ்சு சொல்லுது, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அஞ்சு சொல்றத கேட்க வேண்டியதானே? அதுக்கு இல்ல மச்சான், அஞ்சு சொல்லுது, வெளிப்படையா சொல்லுது. ஆனாலும் மனசுக்குள்ள அதுக்கு பிடிச்சது மச்சான். அவன் நகையெல்லாம் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து வாங்குச்சு, எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லுதே சரின்னு இருக்கலாம். ஆனாலும் கஷ்டமா இருக்கு மச்சான். தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது உன்னோட நகையா இருந்தாலும் இப்படித்தான், அஞ்சுவோடதா இருந்தாலும் இப்படிதான். அதை எப்படி கண்டுபிடிச்சு அஞ்சுட்ட பொறுப்பா கொடுத்துருவோம். நீ கவலையே படாத. இப்படி அழுதுட்டு இருக்கிறது நல்லா இல்ல, சரியா? இங்க பாரு, மச்சான் கூட சொல்றாருல்ல, சரவணன் கூட சொல்றாரு. அப்புறம் எதுக்கு மச்சான் நீ அலற? விட்றா. அவங்க இவ்வளோ தைரியம் சொல்லும்போது மீறி அழுதுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஏய் அருண், என்னப்பா? நீ பேசாம இரு. என்னடாச்சு? என் பிள்ளையோட நகையெல்லாம் எங்கே வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளையோட நகை எங்க இருக்கு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க, எங்க பதுக்கி வச்சிருக்கன்னு ஒழுங்கு மரியாதையே இப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுற. இல்ல உன்னை உள்ள தூக்கி போட்டு என்ன செய்வேன்னு தெரியாது. மரியாதைக்கு சொல்றா, சொல்லு. எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியா அந்த பிள்ளை முன்னாடி? காணாம போச்சு, திருடன் திருடிட்டான் வச்சுட்டான்னு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து? ஏய், உன் நாடகம்லாம் தெரியும்டா எனக்கு. நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கு மரியாதை என் பிள்ளை ஆசாசியா வாங்கின நகைடா அவ்வளவும். அந்த நகையை நீ பதுக்கி வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க. மரியாதையா திருப்பி கொடுக்குற வழிய பாரு. என்ன மச்சான் பேசுறாரு இவர் வந்து? நான் ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறேனா? மச்சான், இவருக்கே இதெல்லாம் நல்லா இருக்காடா? ஏண்டா, என் தங்கச்சி நகையை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இங்கிருந்து. நான் வாங்கிட்டு வந்தேன் சரி. இப்ப நான் ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறேன்னா என்ன நினைச்சுடா பேசிட்டு இருக்காரு? ஏன் மச்சான், அதை நான் ஒளிச்சு வைக்க என்னடா எனக்கு வேண்டி இருக்கு? உன் வீட்டுக்கு வந்தேன். உன் வீட்டுக்கு வந்துட்டு உன்கிட்ட நான் என் நகைக்கு வெட்டி கட்டவே பணம் இல்லாம கஷ்டப்பட்டு உன்கிட்ட 50,000 வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா வீட்டுல இப்படி நிலைமையா இருக்கு. இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? விட்றா விட்றா. அப்பா இது புரியாம பேசுறாரு. அவர்கிட்ட நான் என்ன ஏதுன்னு நான் தெளிவா பேசுறேன். நீ விடு, பார்த்துக்கலாம், சரியா? அப்பா, என்னப்பா நீங்க? அவன் இருக்க சுச்சுவேஷனே வேற. அவனே மனசு ரொம்ப நொந்து போய் அவன் இருக்கான். நீங்க அவன் திரும்ப திரும்ப வந்து அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க.
அவன் தங்கச்சிகிட்ட வாங்கிட்டு வந்ததை அவனே ஒளிச்சு வச்சுட்டு காணோன்னு நாடகம் ஆடுவானா? என்னப்பா பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? அவன் எதுக்காக அப்படி பண்ணணும்? அப்படிலாம் அருண் பண்ண மாட்டான்ப்பா. உங்க பையனை பத்தி நீங்களே என்ன அர்ஜுன் பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? எப்பா, காணாம போனது அவன் பொண்டாட்டியோட நகை கிடையாது, என் பொண்ணோட நகைப்பா. அதோட வருத்தம் வாங்கி கொடுத்த எனக்கு தான் தெரியும். என் பொண்ணு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து அதுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து வாங்குச்சு. அப்படி வாங்குச்சு. நீ என்னமோ அசால்ட்டா பேசுறா? இப்படியெல்லாம் பேசாத அர்ஜுனு. உன் ஃப்ரெண்டுன்னா அதுக்காக என் பொண்ணு நகை எனக்கு வந்தாகணும் சொல்லிட்டேன். சும்மா நான் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. காணணும்னு பதறி போய் அங்கேருந்து ஓடியாடுறே. நீ என்னமோ என் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு அர்ஜுனு, உனக்கு வேணா இது இதாக இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. இவனை என் பொண்ணோட நகை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இவன் தான் எங்கேயாவது வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டும். அப்பா, அண்ணா போய் அப்படி பண்ணுமா? அது எப்படி? அண்ணனே ஒளிச்சு வச்சுட்டு காணோன்னு சொல்லி நாடகம் ஆடுமா? புரியாம பேசாதீங்கப்பா. பின்னாடி கதவெல்லாம் போய் பாருங்க, அப்படியே உடைச்சு கிடக்கு. உடைச்சு எவனும் பின் சைடு இருந்து உள்ள வந்திருக்கானுங்க. பீரோலாம் போய் பாருங்க, ஃபுல்லுமே உடைச்சு கிடக்கு. எதுவுமே இல்லை தெரியுமாங்க. ஏன்பா அப்படி பேசுறீங்க? ஒரு அளவுதான், பாவம் இல்லையா? அஞ்சி, நீ நம்பாத, இவனை நீ நம்பாத, அவ்வளோதான் சொல்வேன். இவனை பற்றி எனக்கு தெரியும். என்னப்பா தெரியும்? என்ன தெரியும் இவனை பற்றி? உங்கள் பையன் தானே? என்ன சின்ன வயசுலேருந்து திருடுனானா என்ன? இல்லை யாரோடதையும் வாங்கி வச்சுட்டு இல்லை காணோன்னு சொன்னானா என்ன? இங்கே பாருங்க, உங்கள் பையனை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பையனை எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட அவனோட குணம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்டவனா எனக்கு A to Z எல்லாமே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. போடா, வந்துட்டான் இப்போ தான் அவனுக்கு. எனக்கு தெரியாது. என் பொண்ணோட நகை சீக்கிரம் வந்தாகணும் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது. ஒன்று அதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லையா அதே மாதிரி டிசைனோ எதுவோ அதே அளவுக்கு 50 பவுனா அந்த 50 பவுன் நகை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இன்னைக்குள்ள. தெரியாது அர்ஜுன். ஆமாம், அந்த நகை ஒன்று கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்காக நான் எப்படி வாங்கினேன்னு எனக்கு தான் அர்ஜுன் தெரியும். என் பொண்ணு பார்த்து பார்த்து வாங்குச்சு. அப்பேற்பட்ட நகையை ஈஸியாக விட்டுட்டு போவோம்லாம் நினைக்காதீங்க. உடனே எனக்கு வந்தாகணும்டா. என்னப்பா இதெல்லாம்? இன்னைக்குள்ள வரணும், உடனே எனக்கு வரணும்னா எப்படிப்பா? எப்படி நான் தர முடியும்? எங்க இருந்து நான் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. எப்படிப்பா நான் தர முடியும்? இப்படிலாம் பேசாதீங்கப்பா. இன்னைக்குள்ளனா என்னால் முடியாதுப்பா. ஒரு கிராம் கூட என்னால் வாங்க முடியாது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. 50 பவுனு நானே இப்படி வீட்டை உடைச்சு இப்படி பண்ணிட்டவனு வருத்தத்தில் இருக்கேன். அந்த வருத்தத்துலேயும் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இதுக்கு தாண்டா இந்த மனுஷன்ட்ட சொன்ன நிமிஷத்துல வராதேன்னு சொன்னேன். நான் கூட என்ன நினச்சி சொன்னேன்னா, சரி ஒரு அவர்கிட்ட சொன்னால் ஒரு ஆதங்கப்படுவார், ஐயோ நம்ம பிள்ளை விட்டு அப்படி பண்ணிட்டானுவலே நினைப்பாரு அப்படின்னு ஒரு இதில் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன் இந்த மனுஷன்ட்ட ஏன்டா சொன்னோன்னு. இப்போ தான் நான் நினைக்கிறேன். சே சரஸ்வதி, வாய் மூடிட்டு நில். மாமா, நானும் வேணாட்டே, அஞ்சுவும் வேணாட்டா. அவங்க நான் ஓகே, அவங்களால எதுவும் ஆகலை. அவங்க வெளியில் போயிருக்காங்க, வீட்டை உடச்சி எவனோ வந்துட்டாலும் இப்படிலாம் நடக்கணும், இப்படி காணாமல் போகணும்னு இருந்திருக்கு. அதை ஒன்றும் பண்ண முடியாது மாமா. அதுக்கு போய் நீ உடனே எனக்கு வாங்கித்தா, நீ எனக்கு உடனே பண்ணு அப்படின்னா அவங்க எங்கே இருந்து பண்ணுவாங்க? அவங்களால எப்படி முடியும்? அவங்களால கொடுக்க முடியாது. நீங்கள் பிரச்சனை பண்ணுறது ரொம்ப தப்பு. அஞ்சுவே வேணான்னு சொல்லிட்டான். வேணும்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்காங்க. அர்ஜுன் மச்சானும் அருண் மச்சானும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க தேடட்டும், கண்டுபிடிக்கட்டும். கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, கிடைக்கலன்னா வேற வழி இல்லைம்மாம்மா, விட்டுறணும். அதுக்காக அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு சொந்த பந்தத்திட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமாம்மா. சரவணா, என்ன சரவணா பேசுற? நீயுமான்னு கேட்டேன். இவனுவோ தான் அப்படி பண்றாங்கன்னா நீயும் என்ன சரவணா புரியாம பேசுற? புரிஞ்சுதான் பேசுறீங்க மாமா. என்ன புரியாம பேசுறேன்? புரியாமலாம் நான் பேசலையே, புரிஞ்சுதான் பேசுறேன். அஞ்சுக்கும் அந்த நகை வேண்டாமா, எனக்கும் அந்த நகை வேண்டாம். அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்களே இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாம அவங்கள விட்டுருங்க, வேண்டாம். அஞ்சு, சொல்லுமா, இந்த பக்கம் வா. அப்பா இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அண்ணன் பாவம்
நான் வந்ததுலேருந்து அண்ணன் எவ்வளோ அழுகுதுன்னு எனக்கு தான் தெரியும். அண்ணன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குப்பா. போட்டு அண்ணனை படுத்தாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா. விட்டுருங்க, அது போக்கில் அது இருக்கட்டும். பாவம்ப்பா, நம்ம போட்டு அண்ணனை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னப்பா, என்ன நான் சொல்கிறது? விட்டுறீங்களா அந்த பிரச்சனையை? நானே இதை பெருசாக எடுத்துக்கல. போனால் போயிட்டு போகுது போ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே அண்ணன் கஷ்டத்தில் இருக்குது. நாமளும் அதை கூட கூட கஷ்டப்படுத்தி பார்க்குறது எனக்கு விருப்பம் இல்லைப்பா. விட்டுறலாமே. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க அஞ்சு நீ? காணாம போனது அவனோடது கிடையாது, உன்னோடது. ஞாபகம் இருக்கா? அதை மறந்து நீ பேசிட்டு இருக்கியா? எல்லாமே உன்னோட நகை அஞ்சு. தெரியும்பா, தெரியுது. அதுக்காக என்ன செய்ய முடியும்? நம்ம அண்ணன் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க, பத்திரமா வீட்டில் இருக்குன்னு தான் நினச்சாங்க. எவனோ ஒருத்தன் திருட்டு பையனும் இப்படி பண்ணிட்டானுவ. அதுக்காக அண்ணன் கூட சண்டை போடுறதெல்லாம் நல்லா இல்லைப்பா. இங்க பாரு அஞ்சு, நீ ஓவரா பேசுற. என்ன அவன் முக்கியம் அவன் முக்கியம்னு பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேளு. அவன் பண்ணது தப்பு. உன்னோடத கொண்டு வேணும்னே காணாம ஆக்கிட்டான். அது உண்மையா காணாம போனது பொய்யான்னு தெரில. அவன் முக்கியமா இல்ல அப்பா சொல்றதை கேட்டுட்டு நீ அப்பா முக்கியமான்னு சொல்லு. சொல்லு, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் பேச்ச கேட்டுட்டு முக்கியங்கிறியா இல்ல நான் சொல்றது கரெக்டா? சொல்லு அஞ்சு. இப்படியெல்லாம் கேட்டால் நான் என்னப்பா சொல்லுவேன்? அண்ணனும் முக்கியம், நீங்களும் முக்கியம்தான். அதுக்காக அவங்க தான் முக்கியம், இவங்க தான் முக்கியம் சொல்ல முடியாதுப்பா. அப்பா அப்பா தான் அப்பா அப்பா தான். அப்பாவுக்கு அடுத்து அண்ணன் தான் அப்பா. அது மாதிரி இருக்கும்போது நான் முக்கியமா அவன் முக்கியமானா அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. 2 பேரும் தான் எனக்கு முக்கியம். சரி விடுங்க, நீங்கள் வாங்க, நம்ம கிளம்பலாம். அண்ணன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரட்டும். நம்மளோடது கிடைச்சிடும். கிடைக்காம என்ன பண்ணுது? கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. வாங்க கிளம்பலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அஞ்சு. நான் முக்கியமா அவன் முக்கியமா? இப்போவே ஒரு முடிவு எடுத்துக்க. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் உன்கிட்ட, அதை நீ காதில் வாங்காம என்ன நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்போ நான் சொல்கிறது என்ன? அப்போது அந்த நகையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன், அது உனக்கு தெரியாதா? தெரியும்ல உனக்கு எப்படி என்னன்னு. ஆமாம், வாங்கினீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்போ அண்ணன் என்ன பண்ண சொல்கிறீங்க? காணாமல் போனதே வந்துருமா? அதுக்காக நீ தான் தரணும், நீ தான் தரணும், இப்போவே தரணும்னா எங்கே இருந்து தரும், எப்படி தரும்? அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண நான் அப்புறம் இவன் மேலே போய் பண்ணிடுவேன் பார்த்துக்க. என் பொண்ணோட நகையை வாங்கி இப்படி பண்ணிட்டான்னு நான் சொல்லிடுவேன் பார்த்துக்க. பா, என்னோடது நானே காணும்னு நான் அவ்வளோக்கா ஃபீல் பண்ணல. நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். போனால் போயிட்டு போகுது, நான் சொல்லிட்டேன்ல. நீங்கள் கிளம்பலாம், போங்க. காணா போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப அண்ணன் கூட பிரச்சனை பண்ணாதீங்க, போங்கன்ட்டேன். வந்தது என்னோட தப்பு தான். எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. யாரோ எக்கேடோ கெட்டு போங்க, நான் கிளம்ப. இப்போ சாமி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. அதுவே சந்தோஷம்தான்.